பாடசாலைகளில் வந்து புதன்கிழமைகளில் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக விடுமுறை நாளாக வந்து அறிவித்திருந்தார்கள். ஆகவே அந்த புதன்கிழமை தொடர்பான ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பல்வேறு செயற்பாடுகளை வந்து பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கிடையில் வந்து இந்த கியூஆர் கோட்டினை பெற்றுக்கொள்வதில் இந்த 2ஆம் தர வாகனங்களை கொள்வனவு செய்தவர்கள் வந்து பெரும் சிக்கல்களை வந்து எதிர்கொண்டு வரார்கள். அதாவது எரிபொருள் தட்டுப்பாடான இந்த காலப்பகுதியில் வந்து இதுவரை காலமும் அவர்களால் எரிபொருளை வந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகின்றது. ஆகவே அதற்கு ஒரு தீர்வாக இன்றைய தினம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே கியூஆர் முறைமைக்கு பதிவு செய்த வாகனங்களாக காணப்படுகின்ற பட்சத்தில் குறிப்பாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் திகதிக்கு முதல் வந்து கியூஆர் முறைமைக்கு பதிவு செய்த வாகனமாக இருந்த பட்சத்திலையும், அதாவது நீங்கள் அந்த இணையதளத்துக்கு சென்று ஓவர் ரைட் என்ற ஆப்ஷனை வந்து தெரிவு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏற்கனவே பதிவு செய்த பழைய தகவல்களானது நீக்கப்பட்டு உங்களுடைய புதிய தகவல்கள், புதிய தொலைபேசி இலக்கங்களை கொடுத்து உங்களுடைய கியூஆர் கோட்டினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த தகவலை வந்து முடிந்த அளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கியூஆர் கோட்டினால் பெரும் சிக்கல்களை வந்து இந்த 2ஆம் தர வாகனத்தை கொள்வனவு செய்தவர்கள் வந்து எதிர்கொண்டு வரார்கள். ஆகவே முடிந்த அளவு இந்த தகவலை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய சரியான வாகன இலக்கம், சரியான சேசி நம்பர், இந்த இரண்டினையும் நீங்கள் வந்து கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய புதிய கியூஆர் கோட்டினை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது, அதாவது இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக வந்து இந்த பாடசாலைகள், அதாவது புதன்கிழமையில வந்து விடுமுறை நாளாக அறிவித்திருந்தார்கள். இருப்பினும் தற்பொழுது வந்து சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற விடயம், அதாவது புதன்கிழமைகளில் வந்து சூம் கிளாஸாக வந்து பாடசாலைகளில் அறிமுகப்படுத்த போகிறார்கள் என்று. அதற்கு கல்வி அமைச்சானது நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமான ஒரு முடிவினை வந்து விடுத்திருக்கிறார்கள். அதாவது எந்த ஒரு சூம் வகுப்புகளும் இதுவரையில் வந்து ஆரம்பிப்பது தொடர்பான எந்த ஒரு தகவலும் வந்து வெளியிடவில்லை. இருப்பினும் ஆசிரியர்கள் பாடசாலைகளில் வந்து செவ்வாய்க்கிழமை மாணவர்களுக்கு பல்வேறு வீட்டு பாடங்கள், அதாவது ஹோம்ஒர்க் என்று சொல்லுவோம், சுயகற்றல், புதன்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டிலிருந்து சுய கற்றலை மேற்கொள்ளக்கூடிய வகையில் வந்து அதிக அளவான செயற்பாடுகளை வந்து மாணவர்களுக்கு கொடுக்க சொல்லி வந்து இந்த கல்வி அமைச்சானது நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, அதாவது இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காலங்களில் பாடசாலைகளில் எந்த ஒரு சுற்றுலா பிரயாணமும் மேற்கொள்ளக்கூடாது. அதாவது பேரணிகள் போன்ற பல்வேறு அம்சங்களை வந்து எந்த ஒரு பாடசாலையும் மேற்கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்லாது, அதாவது ஏற்கனவே வந்து மாணவர்களுடைய பாட அலகுகளை முடிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் வந்து காணப்படுகின்றது. இதுவரையில் கூட முதலாம் தவணைக்குரிய சிலபஸ்களானது பாடசாலைகளில் முடிவடையாமல் காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்க இந்த பாடசாலை நாட்களும் வந்து 4 நாட்களாக குறைத்தமையினால் இன்னும் மாணவர்களுடைய இந்த கற்றல் செயற்பாடுகளானது குறைவடைந்து கொண்டு செல்கின்றது. ஆகவே இவ்வாறான காலகட்டத்தில் வந்து பாடசாலைகளில் எந்த ஒரு கலை நிகழ்வுகளோ வேறு விடயங்களோ, கல்வி தவிர்ந்த வெளி செயற்பாடுகள் நிகழ்வுகளை வந்து தவிர்க்குமாறு கல்வி அமைச்சானது நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான பல்வேறு விடயங்களை வந்து இந்த கல்வி அமைச்சானது நேற்றைய தினம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த தகவலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.